அனைவருக்கும் வணக்கம். வாசகல்லால் நான், வாசகர்களுக்காக நான். ஒரு பெண்மணி மருத்துவரிடம் சென்றார். மருத்துவரோ அப்பெண்மணியை பரிசோதித்துவிட்டு மருந்து எழுதி கொடுக்கும் பொழுது, நீங்கள் தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு சாகும் வரை மருந்து சாப்பிட வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டார். மருத்துவர் இதை அறிந்திருக்க வேண்டும். எத்தனை நோயாளிகளை பார்த்திருப்பார், எவ்வளோ பெரிய படிப்பு படித்திருக்கிறார். அவருடைய தொழிலுக்கு பக்குவமான மன ஆறுதலான வார்த்தைகள் கண்டிப்பாக வேண்டும். என்ன செய்வது? இப்பெண்மணியோ வீட்டிற்கு வந்தார். மற்றவர்களிடம் கலந்து பேசினார். சாகும் வரை டாக்டர் மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே, நான் சீக்கிரம் இறந்து விடுவேனா? எனக்கு என்ன அப்படி தீர்க்க முடியாத நோய் என்ன? டாக்டர் உங்களிடம் ஏதாவது சொன்னாரா என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். இப்பெண்மணிக்கு பிபி எதுவும் இல்லை. இருந்தாலும் மன உளைச்சலில், பதட்டத்தில் பிபியும் வந்துவிட்டது இப்பெண்மணிக்கு. மேலும் மருந்து ஒன்று சேர்த்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அடுத்ததாக உடல் மெலிந்து விட்டார். சாப்பாடு குறைவாகிவிட்டது. தூக்கம் குறைவாகிவிட்டது. மனநலமும் கொஞ்சம் தாறுமாறாக ஆகிவிட்டது. என்ன செய்வது? சிலரின் பேச்சுக்கள் தாறுமாறாக இருப்பதால் அதை கேட்கும் நபருக்கு தாறுமாறான எண்ணங்கள் உருவாகி, வீண் குழப்பங்கள் உருவாகி மன நிம்மதி இழந்து விடுகிறோம் அல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.